வாய் பேச முடியாத ஒரு சகோதரனும் சகோதரியும் கூட தான் நினைத்ததை அடுத்த மனிதனிடம் சொல்லி புரிய வைக்க முடியும் என்ற நிலை இந்த சமுதாயத்தில் இருக்கிறப்ப எல்லாம் இருக்கிற நாம நினைச்சதை சொல்ல முடியாதா? நம்ம நினைச்சதை பண்ண முடியாதா? கரண்ட் போன அடுத்த செகண்ட் மொபைல்ல டார்ச் லைட் ஆன் பண்றோமே, கரெக்டா இல்லையா? பிறவியிலிருந்து கண் பார்வையற்ற சகோதரிகள் வாழ்க்கை முழுக்க ஜெயிக்கிறாங்களே. கண் பார்வையற்ற ஒரு சகோதரர் ஒரு காலேஜில் பிரின்சிபலா இருக்காரு, கண் பார்வையற்ற சகோதரி ஒரு காலேஜில் ப்ரொஃபஸரா இருக்காங்களே, கண் பார்வையற்ற எத்தனையோ பேர் ஏகப்பட்ட கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிருக்காங்களே. கண் பார்வையற்றவர்களே சாதிக்க முடியும் என்கிற பொழுது இறைவன் கூடுதலாக நமக்கு ஒரு பரிசை கொடுத்து எல்லாமே கரெக்டா இருக்கடா, நீ மட்டும் தான் கரெக்டா இல்லைன்னு சொல்றான். கரெக்டா? எந்த ஒரு குடும்ப பின்புலமும் இல்லாமல், எந்த ஒரு பொருளாதார பின்புலமும் இல்லாமல் படிப்பதற்கு அன்னைக்கு இந்த வருஷத்துக்கான புத்தகத்தை புது புத்தகமா கூட வாங்கி படிக்க முடியாத ஒரு சூழலில் பிறந்தவன் தான் இந்த மகேஷ். மீடியாக்கு வந்ததுக்கு அப்புறம் ஈரோடு மகேஷ். ஜெயவேல் ரோட்டோரமா இருந்த ஒரு பையன், அவங்களோட அம்மாவை பிச்சை எடுத்து வாழ்கிற ஒரு பெண்மணி. இந்த பையன் வந்து பிஜி பண்றான் இத்தாலியில. அவன் பேட்டி கொடுக்குறான், என்னால் என் சமுதாயம் மாறும். எங்க உட்கார்ந்து பேட்டி கொடுக்குறான்? தன்னுடைய தாய் எந்த இடத்தில் அமர்ந்து பிச்சை எடுப்பாரோ அதே இடத்தில் அமர்ந்து ஃபாரின்ல போய் படிக்கிற அந்த பையன் ஜெயவேல் பேட்டி கொடுக்குறான். எனக்கு பேக் பெயின், சிவியர் பேக் பெயின். இன்னைக்கு என்னோட ஆட்டோ டாக்டருக்கு சொல்லுவாரு, ரியலி ஐ அம் வண்டரிங் பார், என்ன பார்த்து உங்களால எப்படி இவ்வளவு டிராவல் பண்ண முடியுதுன்னு கேட்பாரு. டிராவல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் டாக்டர், டிராவல் பண்ண முடியுது. நம்ம மனம் தருகிற சக்தி மாதிரி உலகத்துல வேற எதுவுமே தராது. நமக்கு தர புஷ் மாதிரி வேற